ஒரு நிமிஷம். அப்ப காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த வாய்ஸ், இதெல்லாம் நான் இல்லையா? யானோ கூப்பிடாத விருந்தாளி மாதிரி உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்களா? சரியா புடிச்சிங்க. அந்த விருந்தாளி தான் எண்ணம். யூஜி என்ன சொல்றாருன்னா, அந்த விருந்தாளி வெளியேந்து வரல, நம்ம சமூகம், நம்ம வளர்ப்பு, நாம கத்துக்கிட்ட மொழி, கலாச்சாரம், ஓகே. இது எல்லாம் தான் அந்த விருந்தாளிய உருவாக்கி நம்ம தலைக்குள்ள நிரந்தரமா தங்க வச்சிருக்கு. அப்போ உடம்புல ஏற்படுற வலிய கூடவா? ஆமா, வலிய கூட எண்ணம் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுது. அந்த நொடியில நீங்க வலியிலிருந்து பிரிக்கப்படுறீங்க. வலி அங்க இருக்கு, அத அனுபவிக்கிற நான் இங்க இருக்கேன் அந்த ஒரு இரட்டைத்தன்மை உருவாகுது. சரி, அப்போ இந்த உள்மன மோதல் இங்கிருந்து தான் தொடங்குது. ஆனா இந்த நான் தனக்கு தீர்வு தேடி வெளியேயும் போகுது இல்லையா? ஞானம், அமைதி, முக்தின்னு ஆமா, பெரிய பெரிய விஷயங்களை தேடுது. தியானம், யோகான்னு பல பயிற்சிகள் செய்து இந்த தேடல்களை பத்தி யூஜி என்ன நினைக்கிறாரு? இந்த தேடல்கள் எல்லாமே முற்றிலும் அர்த்தமற்றது தான் அவரோட கருத்து. அர்த்தமற்றதா? ஆமா, இது கேட்கவே கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா எந்த நான் தேடுதோ அந்த நானே ஒரு கற்பனை. இல்லாத ஒண்ணு எதையோ தேடி எப்படி அடைய முடியும்? இது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? எப்படி? யூஜி சொல்ற இந்த விஷயங்கள்